ஆலயத்தின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைய பதிவில் நாம் கோமாதாவை வீட்டில் வைத்து பூஜை செய்வதால் நமக்கு ஏற்படும் நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இப்போது வீட்டில் முதல்ல இந்த மாதிரி வீடை நல்லா மொழிகி சுத்தம் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி மணப்பலகை போட்டு மேலே வந்து சிகப்பு கலர் வஸ்திரம் போட்டுக்குங்க. சிகப்பு அப்படிங்கிறது நமக்கு மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடிச்ச கலர் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஆகையால் சிகப்பு கலர் வஸ்திரம் போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா இந்த கோமாதா நமக்கு நல்ல அபிஷேகம்லாம் செஞ்சுட்டு இந்த மாதிரி பொட்டு வச்சுக்கோங்க. நான் முன்னாடியே பொட்டு வச்சுருக்கேன், காட்டுறேன் பாருங்கள் எங்கெங்கே வச்சுருக்கேன். இந்த சின்ன கன்று வந்து இந்த கிட்ட பால் குடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வாங்குகிற இந்த சிலைகள் வந்து கன்றோட காம்பு இருக்குது பார்த்திங்களா, பசுவுடைய காம்பு, அந்த காம்பில் கிட்ட வாய் வைக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம வாங்குகிற சிலை பால் குடிக்கிற மாதிரி இருக்கணும் அந்த சிலை. இந்த மாதிரி வாங்கி ஃபுல்லாகவே பொட்டு வச்சுக்கோங்க. இந்த பொட்டு வந்து பின்பக்கமாக எப்படி வச்சுருக்குன்னு பாருங்கள். ஏன்னா பின்புறத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. ஏன் வந்து கோமாதாவுக்கு பின்பக்கம் வந்து பூஜை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, சீதாதேவி சாபத்தினால் வந்து உனக்கு வந்து பூஜைகள் வந்து முன்புறம் நடக்காது, பின்புறம் தான் நடக்கும் அப்படின்னு சீதாதேவி விட்ட சாபனையினால தான் கோமாதாவுக்கு பின்புறமாக பூஜைகள் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி பின்புறம் தான் இருக்காங்க. அந்த சாபனுடைய கதைகள் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதை நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போ இந்த கோமாதாவை இந்த மாதிரி துணி மேலே வச்சுடுங்க. வச்சுட்டு இதுக்கு நம்ம பட்டு துணி, அந்த மாதிரி பட்டு துணியால் வஸ்திரம் சாத்திக்கலாங்க. இப்போ இந்த கோமாதாவுக்கு வந்து நம்ம வஸ்திரம் சாத்திக்கலாம். இந்த வஸ்திரம் சாத்தும்பொழுது இந்த கன்று குட்டிக்கு வந்து முகம் மறைக்காமல் சாத்திக்கங்க. இதே மாதிரி ஒரு பட்டு துணியால் சாத்தினீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. இது மாதிரி வஸ்திரம் ஒன்று சாத்திக்கங்க. சாத்திட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பூ எடுத்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு துண்டு கட் பண்ணி இது ரெண்டு முனையுமே இதே மாதிரி வச்சு ஜாயிண்ட் பண்ணிக்கோங்க. ஜாயிண்ட் பண்ணும்போது நமக்கு இது வந்து குட்டியாக மாலையாக இருக்கும். அந்த மாலையை வந்து நான் இப்போது இந்த கோமாதாவின் முகத்துக்கு முன்னாடி கழுத்தில் போடுறேன். இந்த கழுத்தில் போட்டோம் பார்த்திங்களா, இதே மாதிரி மாலையாக போட்டுக்குங்க. பின்புறத்தில் மகாலட்சுமி இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, ஆகையால் பின்புறத்தில் இந்த புஷ்பத்தை இப்படி வைக்கிறேன். வச்சுட்டு நாம் மீதம் இருக்க புஷ்பங்களை நாம் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணிக்கலாங்க. அலங்காரம் பண்ணிவிட்டு இந்த பூஜை செய்கிறதால நமக்கு எவ்வளோ நற்பலன் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விளக்கேற்றிடலாம். விளக்கேற்றிட்டு அதோடைய நன்மைகளை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாங்க. கோமாதா வந்து நம்ம வீட்டில் பூஜை செய்கிறதுனால நமக்கு நன்மைகள், அனைத்து நன்மைகளுமே கிடைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோமாதா உள்ளவே எல்லா தெய்வங்களுமே ஐக்கியமாகியிருக்காங்க. 33 கோடி தேவதைகள், தெய்வங்கள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாருமே இந்த கோமாதாவில் ஐக்கியமாயிருக்காங்க. பார்க்கடல் அப்படிங்கிற கடல்லேருந்து நமக்கு இந்த கோமாதா கிடைக்கப்பட்டுறாங்க இல்லையா தானாவே. இப்போ நம்ம விளக்கேற்றுறோம். விளக்கேற்றி இந்த மாதிரி ஊதுவத்தி காட்டிக்குங்க சாமிக்கு. இது வாரம் வாரம் இந்த பூஜை பண்ணுறது நமக்கு ரொம்ப வீட்டுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்துங்க. லக்ஷ்மி அப்படிங்கிறது நித்தம் நம்ம வீட்டில் வாசம் செய்வாங்க. இந்த பூஜை அப்படிங்கிறது வாரம் வாரம் இத்தனை வாரம் செய்யலாமான்னு கணக்கே கிடையாது. நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் செய்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ ஊதுவத்தி காமிக்கலாங்க. நம்ம தீப தூப ஆராதனைலாம் காமிச்சிடலாம். காமிச்சதுக்கப்புறமா ஒரு சின்ன கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, திலீபன் சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு மகாராஜாவுக்கு வந்து ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு கவலை இருந்தது. அந்த கவலையை வந்து வசிஷ்ட முனிவர்கிட்ட ஒரு நாள் சொல்கிறார். அந்த வசிஷ்ட முனிவர் என்ன பண்ணுறாருன்னா, பூஜை நந்தினி அப்படிங்கிற பசுவுக்கு நீ தினமும் பூஜை செய்து வருவதால் உனக்கு புத்திர தோஷம் அப்படிங்கிறது நீங்கள் பெறும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த முனிவரின் வழிமுறையை கேட்டு தினமுமே இந்த திலீபன் சக்கரவர்த்தி அப்படிங்கிற மகாராஜா பசுவிற்கு பூஜை செய்துக்கிட்டே வர்றாரு. அப்படி பூஜை செய்துகிட்டே வரும்போது அவருக்கு ரகு சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு குழந்தை பிறக்குது. ரகு சக்கரவர்த்திக்கு பிறக்கிற குழந்தை அஜ சக்கரவர்த்தி. அந்த அஜ சக்கரவர்த்தி அப்படிங்கிறவருக்கு பிறக்கும் குழந்தை தான் தசரத சக்கரவர்த்தி. தசரத சக்கரவர்த்திக்கு பிறக்கிறது எந்த குழந்தை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. எந்த குழந்தை சொல்லுங்க பார்ப்போம். ஆமாங்க, பரபிரம்மமான பரம்பொருளான ஸ்ரீமன் ராமச்சந்திரமூர்த்தியே தான். ராமர் வந்து ரகு வம்சத்தை சேர்ந்தவர். இந்த அதனால் நாம் வந்து குழந்தை பேர் இல்லாதவங்க இந்த பூஜை செய்வதன் மூலம் கட்டாயம் நமக்கு குழந்தை பேர் அப்படிங்கிறது கிடைக்குங்க. இந்த பூஜை செய்வதால் நமக்கு எண்ணற்ற பலன்கள் இருக்குது, அனைத்து நன்மையுமே கிடைக்கும். குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம் முன்வினை செய்த கர்ம தோஷங்கள்
பிதிர் தோஷம், நவகிரக தோஷம், குல தோஷம், புத்திர தோஷம் ஆகிய அனைத்து தோஷமே நீங்க பெறுங்க. இந்த பசு வந்து சாத்வீக குணம் உடையது. அதனுடைய கண்களுக்கு தீய சக்தி எதுவாக இருந்தாலும் தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 33 கோடி தேவர்களுமே இந்த பசுவுக்குள்ள ஐக்கியமாயிருக்காங்க இல்லையா? ஆகையால இந்த பசுவிற்கு அனைத்து சக்தியுமே இந்த பசுவில் அடக்கமாயிருக்கு. இந்த ஒரு பசு பூஜை செய்வதால நமக்கு எல்லா தெய்வங்களுக்கும் பூஜை செய்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கப்பெறும். அது மட்டும் இல்லாமல் இந்த பசுவை நாம் எப்போவுமே வதைக்கவே கூடாதுங்க. வாழ்க்கையில் ஒரு முறையாவது கோதானம் அப்படிங்கிறத நாம் செய்யணும். முடிகிறவங்க கட்டாயம் கோதானம் செய்யுங்க. அந்த தானம் வந்து எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 60, 80 வயது பூர்த்தியாகி திருமணம் நடக்கும் இல்லையா? அந்த திருமண நாளன்று கோதானம் செய்வது நம் வம்சத்தில் வரும் அனைவருக்குமே செல்வ செழிப்பு ஏற்பட்டு எந்த ஒரு இன்னல்களுமே இல்லாமல் மகாலட்சுமி நிரந்தர வாசம் செஞ்சு வாழ்வாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தானம் கொடுக்க முடியாதவங்க இந்த துவாதசி, அமாவாசை இந்த மாதிரி நாட்களில் பசுவுக்கு அகத்திக்கீரை, பழங்கள், பச்சரிசியுடன் வெல்லம் கலந்து கொடுக்கலாம். அப்படியே நம்மளால் இந்த மாதிரி தானம்லாம் கொடுக்க முடியல, எனக்கு அது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, பழங்கள் வாங்கி கொடுக்க முடியல, நான் இன்னமும் ஏழையாக இருக்கேன் அப்படின்றவங்க கோசாலை இருக்கும் இல்லைங்களா? கோவிலில் பசுக்களை வந்து பராமரிப்பாங்க. அந்த இடத்துல போய் நம்மளால் முடிஞ்ச ஒரு கைங்கரியம் பண்ணலாம். அதாவது பசுக்களுக்கு பசுக்களை வந்து குளிப்பாட்டுறது, அந்த இடத்த சுத்தம் செய்கிறது, அந்த மாதிரி ஒரு வேலையை செய்யும்போதும் நமக்கு இந்த புண்ணியங்கள் கட்டாயம் கிடைக்குங்க. இந்த பூஜை வந்து கோமாதாவின் அபிஷேகம் எப்படி செய்யுது அப்படிங்கிறத நான் வரும் வீடியோவில் காட்டுறேன். இதே மாதிரி நீங்கள் வாரம் வாரம் கோமாதாவை வழிபடுவதன் மூலம் நமக்கு அஷ்ட தெய்வங்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கப்பெறுங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மீண்டும் ஒரு பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.